ஆன்மீகம்ன்றது என்ன? தவறான பாதையில் கூட்டமாய் இருப்பதை விட சரியான பாதையில் தனித்தே நிற்பது வெற்றி தரும். அதை உணர்ந்து வாழ்வதே ஆன்மீகம். உன் ஆன்மாவை மிகைப்படுத்தும் ஞானம் ஆன்மீகம். அப்போ நான் இதை செஞ்சுட்டேன்னா அது நடக்கும். அப்போ போகம்ன்றது முதல்ல திங்கிங், அடுத்து பிளானிங், மூணாவது விஸ்டம் அண்ட் ஹெல்த். உன்கிட்ட இருந்தால் கூட உன் டிசிஷன் எடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், மணி, விஸ்டம் அண்ட் ஹெல்த் மூணுமே இருந்தால் தான் டிசிஷன் எடுக்க முடியும். சம்டைம் விஸ்டமும் இருக்காது, ஹெல்த்தும் இருக்காது, மணி மட்டும் இருக்கும், உன் டிசிஷனை எடுக்க முடியும். அது இந்த ஊரில் எவ்வளோ ப்ரூஃப். வேலைக்கு தேவை கண்டிப்பாக ஸ்கில்லு. ஆனால் ஸ்கில்லோட முக்கியம் கமிட்மெண்ட். எவன் கமிட்டடாக இருக்கணும் அவனுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணிடலாம். ஆனால் ஸ்கில்லு மட்டும் இருந்து கமிட்டடாக இருந்தால் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ரெண்டுத்துக்கு ஹியூஜ் டிஃபரன்ஸ். நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை என் குழந்தை வாழ்ந்துடணும்னு நீங்கள் ஆசைப்படுறது தப்பு இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? நமக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஞானம் கிடைக்கணும்னு ஆசைப்படுங்க. நீங்கள் நினைக்காத நல்ல வாழ்க்கை தானாக வாழ்ந்துருவாங்க. நல்லா சம்பாரி, அளவா சாப்பாடு, நல்ல சொத்து சேரு, சொகமாரு. நீ இறைவன் புள்ள. பிச்சைக்கார மாதிரி வாழ்றதுலாம் ஆன்மீகவாதி கிடையாது. தரித்திரம் உண்டும், அது பேர். 1330 குரல்ல செத்துருவன் அந்த மனுஷன் எழுதின ஒரே குரல் தான். தன்னைத்தான் காக்கின், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கான் தன்னையே கொல்லும் சினம். குடும்பையில் குலவி கொட்டிய புழு போல் உன் வாழ்க்கை முழுமையாய் மாறும். எப்போ தெரியுமா? நீ உறுப்புன்னு நம்பிட்டு நீ தனியா இல்லைன்னு உணர்ந்துரு. நான் சொல்கிறேன், நீ சாதாரண மனுஷனாகவே இரு. நல்ல நோக்கத்தை வச்சுன்னு உன் கூட இறைவன் இருக்கான்னு மட்டும் உணர்ந்துரு. அந்த குடும்பையில் குலவி கொட்டிய புழு போல் உன் வாழ்க்கை முழுமையாய் மாறும். வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். கடவுள் நீங்கள் அமைச்சது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான எனக்கு தெரியாது, ஆனால் சத்தியமாக ஃபெயிலியராக இருக்கிறதுக்கு இல்லைடா. ஒரு டீசென்ட் சின் சொல்லுங்களேன். நீங்கள் சின் பண்ணியிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு டாக்டர்னா எப்படி பேஷண்ட், நீங்கள் ஏதாவது ஒரு சின் என்ன சின்ன நினைக்கிறீங்க? மேபி அது ட்ரிங்கிங்காக இருக்கலாம். இது ஒரு வாட்டி என்ன ஆச்சு, பெங்களூரில் கேட்டேன் ஒரு மீட்டிங்கில். அவர் எழுப்பி நிற்க வச்சு வந்து மேரீடு. குருஜி நான் போய் சொல்ல முடியாது குருஜி, நீங்கள் கேட்குறீங்க, லாஸ்ட் வீக் தாய்லாந்து போனேன்ட்டார். அவங்க ஒய்ஃப் அப்படியே டக்குன்னு, ஹேய் புரிஞ்சவனுக்கு சொல்ல தேவையில்லை, புரியாதவனுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நான் நியாயமா? உயிரை கொடுத்து ஊழ்நிலை மாறாமல் சூழ்நிலை மாறாது, காலன் படைப்பில் காலமே சிறந்த செல்வம். ஒரு முகர்கட்டியும் சிரிக்கல. அவ்வளோ பெரிய ஆஃபர் லெட்டர். ஒருத்தன் தாய்லாந்து போனான்னு ஒன்று பார்த்தீங்களா புன்னகையை? தட்டுறான் அப்படியே. ஏன் நிறைய சேம் மாடல் உக்காந்துக்கு. ஒரு ட்ரிங்கிங் வச்சுக்கலாமா கண்ணா? ஒரு சும்மா நான் ஒரு டீசென்ட் பாப்பா வச்சுக்கிறேன். தேங்க்ஸ் கண்ணா, நீங்கள் எனக்கு தெரியும். அதனால் ஏதோ ஒரு படத்துக்கு போகிறது இல்லை குடிக்க போகிறது, அந்த மாதிரி ஒரு வச்சுப்போம். இப்போ அவன் குடிக்கிறத நிறுத்தலை. ஆனால் என்ன பண்ணுறான், புதுசாக ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். இல்லை புதுசாக ஒரு உடம்பு குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். இல்லை அவன் ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், இல்லைம்மா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அவங்களுக்கு நீடு தெரிஞ்சிச்சு, ஒரு விஷன் வச்சுக்கிறான். ஜூலைக்குள்ளே நான் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் May 1 ஒரு லேபர் டேக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். லேபர் டேனா அந்த நான் உலகம் கொண்டாடுற ஒரு டேவை சொல்கிறேன். அடுத்து நான் ஜூலை எண்டுக்குள்ளே அப்படின்னு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக மைண்டு திங்க் பண்ணும். ஏன்னா ஆஃபர் ஊர் ஃபுல்லாக இருக்கும். வீக்கெண்டில் ஆஃபரு, வீக் டேயில் ஆஃபரு. உலகத்தில் உமன்ஸ் டே கொண்டாடுறவனோ இல்லையோ, வாரம் உமன்ஸ் டே சரக்கு கடையில் கொண்டாடுறான். இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது, எல்லா சிட்டிலையும் இருக்குது உமன்ஸ் டே. என்னட்டு பார்த்தா உமனுக்கு அன்றைக்கி ஒரு 90 எக்ஸ்ட்ரா, வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நான் பேச வரல, உங்கள் சாய்ஸ். தாராளமாக குடிங்க, என்னென்னா பண்ணுங்கள், அதெல்லாம் லீகலி அலோடு. ஆனால் என் பிரச்சனை என்னென்னா, இந்த ஃபில்டர் உனக்கு வரும். ஃபஸ்ட்டு ஃபில்டர் திங்கிங்லேயே நின்றுடும். ஆஹா குடிக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ நோக்கம் மட்டும் உனக்கு இல்லைனா, இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைனா நீ சர்பாஸ் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நல்ல கவனிங்க, அல்லாஹ் சாதாரண ஆள் கிடையாது. எண்ணத்திலும் அலால் வேண்டும்னா ஜீசஸ் சாதாரண ஆள் கிடையாது. கெட் இன் டு சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் இஸ் நாட் சாக்ரிஃபைசிங் ஃபுட், சாக்ரிஃபைசிங் ஒரு எனர்ஜி. உனக்கு செய்யணும்னு ஆசை இருந்தும் அதை சுகம் தெரிஞ்சும் அதை செய்யாமல் இருந்தால் அதுவே சாக்ரிஃபைஸ் தான். சார் குடிக்காமல் இருக்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ். ஆமாம், குடிச்சு பழகினவனுக்கு குடிக்காமல் இருக்கிறது சாக்ரிஃபைஸ் தான். ஏன்னா ரியலைசேஷன் இல்லாத இடத்துல உங்கள் தப்பு கிடையாது. இமிட்டேஷன், லிமிட்டேஷன் அண்ட் ரிப்பீட்டேஷன் வில் பி யுவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். அப்போ நீ யாருன்னு உனக்கு தெரியலனா, யூ வில் ஒன்லி ஃபாலோ த இமிட்டேஷன், லிமிட்டேஷன் அண்ட் ரிப்பீட்டேஷன். குருஜி அப்போ ஆன்மீகம்ன்றது என்ன? தவறான பாதையில் கூட்டமாய் இருப்பதை விட சரியான பாதையில் தனித்தே நிற்பது வெற்றி தரும். தவறான பாதையில் கூட்டமாய் இருப்பதை விட சரியான பாதையில் தனித்தே நிற்பது நிச்சயம் வெற்றி தரும். அதை உணர்ந்து வாழ்வதே ஆன்மீகம்.
உன் ஆன்மாவை மிகைப்படுத்தும் ஞானம் ஆன்மீகம். அப்போ நான் இதை செஞ்சுட்டேன்னா அது நடக்கும். நாக்கில் சக்கரை வைக்கிற வரைக்கும் தான் என் கணக்கு. வெச்ச சக்கரை யாருக்கு இனிக்கும்? நாக்குக்கு இனிக்குமா? நாக்கு மூலம் உனக்கு இனிக்கும். நாக்கு மூலமாக சுவைச்சது நாக்கு இல்லை. Is there even a single person able to connect with me? அதுக்கப்புறம் கெஞ்சுவியா, ஐயோ எப்படியாவது இந்த வாட்டி சக்கரை இனிச்சா போதும், எப்படியாவது இட்ஸ் கோயிங் டு பி ஸ்வீட். ஓ மை காட், இட் வில் பி ஸ்வீட். ஸ்வீட்னஸ் ஆஃப் த சுகர், வெட்னஸ் ஆஃப் த வாட்டர், ஹீட் ஆஃப் த ஃபயர், தர்மா. அனுகிரகம் ஆஃப் ஆத்ம விசாரா, தர்மா. ஐயோ நான் கெஞ்சி கேட்குறேன், நீ வாழு, சனியை வாழாமல் போ. ஆனால் நல்லா வாழ்கிற மாதிரி நடிக்கிறத ஊருக்கே ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு காட்டாத. நானூறு 500 இன்ஃப்ளூயன்ஸை நான் தனியாக பார்த்துட்டேன். பார்த்ததில் 90% குருஜி இவனோட வாழ பிடிக்கல, ஆனால் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம், அதனால் வாழ்ந்தணும். அவங்க சொன்ன ரிதமை கேட்டேன், அம்மா நீங்கள் ஆக்சுவலாக படுத்தது மட்டும்தாம்மா வீடியோ போடல, ப்ரெக்னென்ட் ஆனதை போடுறீங்க, குழந்தை பிறந்ததை காட்டுறீங்க, குண்டிகள் வந்து காட்டுறீங்க, இப்போ என்ன தான் பண்ணுறீங்க லைஃப்பில்? ரெகக்னிஷன்ற ஒரு வார்த்தையில் போய் நீ அட்டாக் ஆகிட்டனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் போயிடும். நீ அதுக்கு அடிக்ட் ஆகிடுவே. பார்த்தீங்களா இவ்வளோ பேர் பார்த்துட்டான். நீ வாழ்க்கையில் டப்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. விஸ்டம் அண்ட் ஹெல்த் உன்கிட்ட இருந்தால் கூட உன் டிசிஷன் எடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், மணி, விஸ்டம் அண்ட் ஹெல்த் மூணுமே இருந்தால் தான் டிசிஷன் எடுக்க முடியும். சம்டைம் விஸ்டமும் இருக்காது, ஹெல்த்தும் இருக்காது, மணி மட்டும் இருக்கும், உன் டிசிஷன் எடுக்க முடியும். அதுக்கு இந்த ஊரில் எவ்வளோ ப்ரூஃப். நிறைவேறாத ஆசை ஒருத்தனுக்கு கொடுமை கிடையாது, ஆனால் நிராசை இருக்கு பாரு, நரக வேதனை. இனிமேல் நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். டக்குன்னு கிட்னி ஃபெயிலியர்ன்றாங்க சார், இனிமேல் நான் ஃபாரினுக்கே போக முடியாது சார். இனிமேல் நீ நினச்சால் அந்த ஆசை நிறைவேறாத ஆசை வேறு இல்லை சார். இப்போ முடியாது சார், அடுத்த வருஷம் நடந்துடும். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ மென்டலாக திங்கிங் ஸ்டாப் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபில்டர். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? திங்கிங்லேயே ஸ்டாப் ஆகிடும். எங்கடா நம்ம குடிக்கிறது, நாளைக்கு வேறு நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ கிளைண்ட் மீட்டிங்கில் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண நீங்கள் இன்வால்வ் ஆகலை. கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, போகிறீங்க, கிளைண்ட்டு வந்தால் உண்டு, வரலன்னா உண்டு, நமக்கு தான் சேலரி வருது. இந்த மாதிரி தரித்திர முண்டத்தை வேலைக்கு வச்சுக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நல்ல திறமையானவனை வேலைக்கு வச்சுக்கிறீங்க. அது முக்கியம் கிடையாது. வேலைக்கு தேவை கண்டிப்பாக ஸ்கில்லு. ஆனால் ஸ்கில்லோட முக்கியம் கமிட்மெண்ட். எவன் கமிட்டடாக இருக்கணும் அவனுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணிடலாம். ஆனால் ஸ்கில் மட்டும் இருந்து கமிட்டடாக இருந்தால் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ரெண்டுத்துக்கு ஹியூஜ் டிஃபரன்ஸ். இதை எப்படி எப்படி கனெக்ட் வித் மீ? இந்த உலகம் ஃபுல்லாகவே ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுது. ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் கமிட்மெண்ட், நாட் ஈவன் டெடிகேஷன். எத்தனை பேருக்கு புரியுதுமா நான் பேசுகிறது? சாதாரண கம்பெனி மீட்டிங்காக இருக்கும் சார். அவன் சொல்ல சார் இன்றைக்கி நான் குடிக்கல சார். நீங்களே கூப்பிடுங்க ஓனராக. இல்லை சார் நாளைக்கு மார்னிங் 9 o'clock அந்த அந்த கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன் சார், நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கே ஹாப்பி ஆகிடும். அப்போ அவனுக்கு அந்த திங்கிங் வந்துச்சு. ஆனால் அதை என்ன பண்ணும், சங்கல்பம் கட் பண்ணும். செகண்டு பிளானிங்லேயாவது கட். ஒருத்தன் ஆசைப்பட்டான், ஐயோ என்னடா ஆஃபராக வருது, ஐயோ அவர் ஆன்மீகவாதி, அவர் கெட்ட பழக்கமே இல்லைன்னு. எனக்கு வந்து ஆசை தம் அடிக்கணும்னு. நாளைக்கு அவனா ஒருத்தன் சயின்டிஃபிக்காக தம்மை கண்டுபிடிக்கிட்டோம். தம் அடிச்சா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டோம். தம் அடிச்சுனே கிளாஸ் எடுக்கிறேன். ஆஸ் ஆஃப் நோ குருஜி ஸ்மோக்கிங் பண்ணாமலாம் இல்லை, என் உடம்பை கெடுக்கும். ஏன்னா வாங்கின வண்டி ஒருத்தன் தொச்சு பார்த்துக்கிறான், குத்த உடம்பை நான் பார்த்துக்கூடாதா? எனக்கு இதெல்லாம் எப்படின்னா அப்படியே ஒரு பெரிய குவாலிட்டி. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உடம்பை கெடுக்காமல் சுகம் தரும்னா நான் செய்வேன். தியானம் எனக்கு சுகம் தருது, செய்கிறேன். ஞானம் என்னை சுகமாக வச்சுக்குது, செய்கிறேன். ஆனால் இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ அடுத்த அனுகிரகம் வந்தவுடனே இறைவன் அப்படி அடிக்கிறான் மண்டையில் ஆணியை வச்சு, உன் சுகத்தை விட சுதந்திரம் முக்கியம்ன்றான். சுகத்தை விட என்ன 17 வருஷமா இல்லை 20 வருஷமாக பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னும் 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் இதே மாதிரி பேசுவேன், இல்லை இதோட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பேசுவேன். ஏன்னா தம் அடிச்சா தொண்டை அவுட் ஆகிடும், இழுத்துனே இருக்க வேண்டியது தான். அப்போ நான் இந்த சுகத்தோட எதுக்கு மரியாதை கொடுக்குறேன்? சுதந்திரமாக இருக்கேன் வாழ்கிற வரைக்கும். யாராவது பிடிச்சிக்கோங்க சார், முடியாது. எனக்கு தான் குடிக்கணும்னு ஆசை. எவனா ஒருத்தன் ஒரு சார் இது போதை மட்டும் ஏறும் சார், ஆனால் லிவரை ஸ்பாயில் ஆக்காது. இல்லை குடிங்க சார், கொலஸ்ட்ரால் குறையும். நான் ஏன் குடிக்காமல் எடுக்க போகிறேன்? ஜாலியாக சியர் சொல்லி கிளாஸ் எடுப்பேன். புரியுதுங்களா? கண்காணிகள் என்று கல்லம் இருங்கப்பா, புரியுதா? என்ன தப்புன்றேன்? எனக்கு கடவுள் அறிவு கொடுத்தது சொகத்தை நான் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை, இன்னொருத்தனை எதிர்பார்த்து வாழ்கிற பாவ நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. யாருக்கெல்லாம் புரியுது?
நல்லா சம்பாரி, அளவா சாப்பாடு, நல்ல சொத்து சேரு, சொகமாரு. நீ இறைவன் புள்ள. பிச்சைக்கார மாதிரி வாழ்றதுலாம் ஆன்மீகவாதி கிடையாது. தரித்திரம் உண்டும் அது பேர். 1330 குரல்ல செத்துருவன் அந்த மனுஷன் எழுதின ஒரே குரல் தான். தன்னைத்தான் காக்கின், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கான் தன்னையே கொல்லும் சினம். சார், இந்த வாழ்க்கையை நான் வாழணும் சார். நான் ஒரு கூழாங்கல் தரேன், ஒரு வைரம் தரேன். வைரத்தை எங்கே வச்சுப்பீங்க? வீட்டுக்கு வெளியே வைப்பீங்களா? அழகான ஒரு பாக்ஸ் போட்டு பீரோவில் வைப்பேன். நீ பீரோவில் வச்சதுக்கு காரணம் பீரோ இருக்குன்னா இல்லை கொடுத்தது வைரம்னா? அப்போ மதிப்பு வந்த உடனே அதை நீ பராமரித்த விதம் மாறுதா இல்லையாடா கண்ணு? அப்போ இந்த மதிப்பு தெரிஞ்ச உடனே நான் இதை நல்லா பராமரிச்சுக்கிறேன், அவ்வளோதான் ஒழுக்கம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா குருஜியை குடிக்கும் போது கோவத்துக்கு வராரு. குடித்தா கூட நீ ஓடி கொலஸ்ட்ராலை குறைச்சிடலாம். ஆனால் நீ கோவப்பட்டனா செக்ரிட் அவரை கார்டிசாலை தடுக்கவே முடியாது. இருக்கிற ஹார்மோன்லேயே ஸ்டிராய்டு ஹார்மோன் எதுக்கு பேர்? கார்டிசாலுக்கு மட்டும்தான் பேர். சிலர் கோவம்னா கத்துறது நினச்சிருக்கான். கோவப்படுறவங்க நடிக்கலாம், ஏய் உன்னை அடிச்சுடுவேன் முடிச்சிடுவேன், அது ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது ஒரு ஃபோர்ஸ் பிஹேவியர். சிலர் சோகமாக இருக்கிறதும் கோவம் தெரியாமல் சோகமாக இருக்கும். பிகாஸ் எவ்ரி சேட்னஸ் இஸ் நத்திங் பட் அ பாசிவ் ஆங்கர், எவ்ரி ஆங்கர் இஸ் நத்திங் பட் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் சேட்னஸ். அவ்வளோதான் மேட்டர். ஏன் குருஜி இது ரெண்டும் சொன்னார்? நீ ஆத்ம விசாரம் பண்ணலனா செகண்ட் ஃபில்டர் கிடைக்காது, பிளான் போட்டுருவேன். சோகமாக இருக்கவனும் கோவமாக இருக்கவனும் இந்த பிளானிங் போட்டுருவான். சரி போய் குடிக்கலாம்ப்பா, இப்போ நம்ம அந்த 9 மணிக்கு அந்த பாரில் பார்க்கலாம் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த பாரில் வேணாண்டா, அங்கே தாண்டா 1+1. குருஜி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. நோயாளிக்கு ஒரு நோய், மருத்துவருக்கு எல்லா நோயும் தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு நைட்டு எத்தனை பேர் உட்காருவோம் நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கே 2 பேர் உட்காருவான் கட்டிங் ஊற்றின்னு. சூப்பராக பேசினார்ப்பா அவர், சூப்பராக பேசினார், சூப்பராக. அதில் அந்த 3rd பாயிண்ட் சொன்னார் பாருங்க. நானும் இன்னமா நினச்சி போனேன் மொக்கையாக இருக்குன்னு. ஐயோ சாமியா, நீ போனோம் கண்டிப்பாக. குச்சினே பேசும். ஏன்? பாவம் அதுக்கு எக்ஸிக்யூஷனுக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு திங்கிங்கில் ஃபில்டரு, ஐயா இதெல்லாம் ஒரு குருஜி வேலை இல்லை, இப்படி தான் கிளாஸ் எடுக்க முடியும். எனக்கு ஆசை நான் சொன்னதை உன்னால் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், நீ நல்லா வாழாமல் போன்றது உன் முடிவு. ஆனால் என்னை நம்பு, கடவுள் உன்னை இங்கே அமிச்சது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான எனக்கு தெரியாது, ஆனால் சத்தியமாக ஃபெயிலியராக இருக்கிறதுக்கு இல்லைடா என்னை விட்டு. இங்கே சேசிங் பண்ணி பாஸ் ஆனவங்க யாராவது இருக்கீங்களா? டக்குன்னு பரவாயில்ல. ஏன்னா நான் படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், பட்சி எழுதணும் டென்ஷனாக இருப்பான். சேசிங் கொடுத்த பசங்க ஜாலியாக இருப்பாங்க. 2 பேப்பர்ரா అన్నీ సరిపోద్ది, ఆ మార్క్ మొత్తం తీసేను వచ్చాను, టిక్ గ్రీన్ టిక్ ఇక్కడ, రెడ్ టిక్ ఇక్కడ, చేసింగ్ అయిపోయింది, நான் ஆகிப்போయింది, இங்கே போயிடுச்சு மொத்தமாக. அவனுக்கு படித்தோம் தெரியாத மாதிரியே நடிக்கக்கூடாது. புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிஞ்சுது? நானும் அவ்வளோதான் கெஞ்சுறேன். நீ எப்படியாவது லைஃப்ன்ற எக்ஸாமில் போய் உக்காந்தாது தொலை, நான் சேசிங் பண்ணியாவது பாஸ் ஆக்கி காட்டுறேன். ஆனால் எக்ஸாமுக்கு ஆனால் நீ அப்பியரே ஆக மாட்டேனா வெற்றி நிச்சயம். ஓ அப்போ அதில் வெற்றின்றதுல பார்ட்டிசிபேஷன் ஃபஸ்ட்டு ப்ராசஸா? அப்போ போகம்ன்றது முதல்ல திங்கிங், அடுத்து பிளானிங், 3வது எக்ஸிக்யூஷன், 4வது அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் குட் ப்ளஷர். சூப்பராக இருக்கும் அது. முச்சவொன்னு நீயே சொல்லு, அப்படியே உணர்ந்த மாதிரி, இனிமேல் குடிக்க கூடாதுப்பா. புரியுதுங்களா? அப்போ அந்த ஃபில்டர் ஒன்று எங்கே தெரியுமா காப்பாற்றும்? திங்கிங்லேயே காப்பாற்றும். அப்படியும் எஸ்கேப் ஆகிட்டேன், ஸ்ட்ரென்த் இல்லை. அந்த மெடிடேஷன் பிளானிங்கில் காப்பாற்றும். வேணாண்டா எவ்வளோ வாட்டி அனுபவப்பட்டுரு, அசிங்கமாக போயிடுச்சுல்ல, அவ்வளோ பந்தாவாக சுற்றிருந்தேன். குடிக்கும் போது பாரு, கோவர்க்கர் செதுக்கே கீழே உன்ட்டு தொம்முன்னு உனக்கே தெரியும். அதில் நீ அசிங்கப்படத்தில் உனக்கே தெரியும். தப்பாக சொல்லணும், ஸ்டிக்மா கிளியர் ஆகிடும். யாரெல்லாம் குடிக்க மாட்டீங்க கை தூக்குங்க. அவ்வளோதான், குற்றவங்களாம் மாட்டினீங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதில் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதில் என்ன அசிங்கம் இருக்கு சொல்லுங்கள்? இதில் பிரச்சனை எங்கே வரும்னா, உனக்குனே ஒரு ஃப்ரெண்டு மாட்டுவான். அவன் எவ்வளோ நல்லா குடிக்கிறான், நல்லா தான் இருக்கான் அப்படின்வான். டேய் அது 1000ல் 1. கம்மாட்மே. எனக்கு உங்களெல்லாம் தெரியும்னு சொல்கிறதால எனக்கு பவர் இல்லையா? இங்கே வந்ததால் நல்லா வாழ தெரியும் என் ஸ்டூடெண்ட் சொன்னால் அதுதான் எனக்கு பவர்.
ஏன்னா ஒரு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னுவாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தா போட்டுட்டு பல சாப்பிட்டு நல்லா இருக்குன்னுவாங்க. ஆனால் நீ ஞானத்தை மட்டும் கொடுத்துட்டா வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு சொல்லு. அப்போ உங்கள் பசங்களை நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை என் குழந்தை வாழ்ந்துடணும்னு நீங்கள் ஆசைப்படுறது தப்பு இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், நமக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஞானம் கிடைக்கணும்னு ஆசைப்படுங்க. நீங்கள் நினைக்காத நல்ல வாழ்க்கை தானாக வாழ்ந்துருவாங்க. ஏன் 4 ஃபில்டர் கண்டிப்பாக வரும். அப்போ எல்லோரும் இந்த ஃபில்டர் பேசிடலாமா? உங்கள் மேலே தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு ஃபில்டர் என்ன? திங்கிங். செகண்ட் ஃபில்டர் என்ன? பிளானிங். தேர்ட் ஃபில்டர் என்ன? எக்ஸிக்யூஷன். இந்த உண்மையிலேயே அந்த ரிசல்ட்டில் ஃபோக்கஸாக இருக்கான் பாருங்கள், வெறியோட அந்த டைமிங்கில் இந்த டைமுக்குள்ளே அதை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு. அவன் இந்த 3த்தில் எஸ்கேப் ஆனாலும் அந்த அனுபவம் வரும்போது அதை தவிர்ப்பான், வாயில் வச்சுருவான், டிஸ்கம்ஃபர்ட்டோடு என்ஜாய் பண்ணுவான், நல்லாயிருக்கும். இது யாருக்கும் தெரியாது தம்பி, என்னை நம்பு. நீ மாறிட்டன்றது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ மாறினதை பார்த்து நீ மட்டும் ரசிப்பார், அங்கே நடக்கும் சேஞ்சு. என்னை நம்பு. இந்த கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் ஒருத்தன் சாதிச்சதே கிடையாது. யாருக்கெல்லாம் புரியுது? கேன் ஐ see the answer is? அதனால் நீ ஏதோ அந்த எண்ணம் வந்த உடனே கெட்டவன் நினைக்காத, சத்தியமாக நினைக்காத. ஒரு உமனைசராக இருந்திருக்கலாம், பான் மூவி பார்த்து நீ அடிக்ட் ஆகிருக்கலாம், இதெல்லாம் உன் மனசு செஞ்ச வேலை. ஆனால் உன் மனசால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் நம்பாத, அதையும் செய்ய முடியும். அதுதான் இறைவன் சொன்னான். எது மறக்கிறீங்களோ இல்லையோ இதை மறந்துடாதீங்க. என்னைக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதை மறந்துடாதீங்க. ஜென்மம் பல கோடி தோன்றி மறைந்தாலும், ஜென்மம் உண்மை உணராமல் பாவம் புரிந்தாலும், உண்மை உணராமல் புரிஞ்சு செஞ்ச நான் ஜெயிச்சிருவேனா? ஆமாம், அவன் படைப்பில் தோல்வியே இல்லை. ஓ, அதுதான் அந்த 5th திங்கிங், பிளானிங், எக்ஸிக்யூஷன். வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிங்க குடிக்க. ஃபஸ்ட்டு பிளானிங் எங்கே போகலான்னு. 4th என்ன? குடிக்கிறீங்க, குடிக்கும் போது நிறுத்துறீங்க, அங்கேயும் எஸ்கேப் ஆகிட்டா குடிச்சிட்டு வந்து அடுத்த நாள் நீ மட்டும் தனியாக அழுவ. இது குடி மட்டும் கிடையாது, மேபி பொண்டாட்டி திட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருந்திருக்கலாம். அப்படியே உணர்வேன், என்னடா இது நிறுத்த ஆசைப்பட்டுட்டேன், ஆனால் நிறுத்த முடியல. அவன்கிட்ட ஒரு வாட்டி கேட்டு தியானத்தில், ஜென்மம் பல கோடி தோன்றி மறைந்தாலும் உண்மை உணராமல் பாவம் புரிந்தாலும் என் மீது ஈசன் கொண்ட அன்பு மருளும் என்றும் மாறாது. யார் உனக்கு எதிராக நின்னாலும் அவன் உனக்கு எதிராக நின்னதே கிடையாது, என்றும் மாறாது. அதை இன்றே உணர்ந்திடு, நன்றே உணர்ந்திடு, அச்சம் தவிர்த்திடு, வாழ்வில் செழித்திடு. ஓ, இதுதான் குருஜி சொன்னாரா? இப்போ இதை புரிஞ்சுக்கணும். குடும்பையில் குலவி கொட்டிய புழு போன்று சிவஞானமும் ஒழுக்கமும் உன்னோடு இருக்கையில் முழுமையாய் உன் வாழ்க்கை மாறும். கொட்டினது புழுவை, வச்சது குடும்பையில் குலவி கட்டிய புழு போல். இப்படி என்ன ஒரு வெளியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வலிக்கும். ஓ, அதனால் அதில் 3 எக்ஸாம்பிள் இருக்கா? 1 முதல்ல கொட்டு நிச்சயம், ஆனால் நீ மட்டமாகறதுக்கு இல்லை, மிந்தைய காட்டிலும் மகத்துவம் ஆகிறதுக்கு. இதை யாராலும் தடுக்கவே முடியாது, உண்மை ஞானமும் ஓங்கும் ஒழுக்கமும் உன்னோடு உள்ள போதெல்லாம். உண்மை ஞானமும், அப்போ ஒழுக்கன்றது எங்கே வரும்? என்ன பண்ணணும், எதுக்குள்ளே பண்ணணும் டிசைட் பண்ணிட்டா. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை புரியுமான்னு தெரியல. குடும்பையில் குலவி குற்றிய புழு போல் உன் வாழ்க்கை முழுமையாய் உயர்வாய் மாறும். முழுமையாய். இதை பார்த்து நான் அந்த வேத வசனம் எனக்கு புரியல, நான் லைவாக பார்த்துருக்கேன். குடும்பம்னா அந்த அது என்ன இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வாஸ்ப் தானே, இட்ஸ் த சேம். குடும்பம் அந்த குலவி கூடு கட்டுது பார்த்தீங்கன்னா, அது கூடு கட்டாது, குலவி கூடே கட்டினதில்லை. குடும்பையில் குலவி கொட்டிய புழு போல் உன் வாழ்க்கை முழுமையாய் மாறும். எப்போ தெரியுமா? நீ உறுப்புன்னு நம்பிட்டு நீ தனியாக இல்லைன்னு உணர்ந்துரு. நீ தனியாக இல்லை, ஜீவன் சிவனானான். உண்மை சிவம் அது உண்மையில் உன்னோடு இருக்க அதன் தன்மை அறியாமல் சிவத்தை வெளி தேடும் தவறதை செய்யும் வரை நன்மைகள். உண்மை சிவம் அது உண்மையில் உன்னோடு இருக்க. பிரிஞ்சிலடா கண்ணது. அந்த குலவி இருக்கு பார்த்தீங்களா, அது ஆண் பெண் சேர்க்க வைக்காது. நெத்தையிலையும் ஆண் பெண் கிடையாது. அது ஒரு புழுவை சூஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு தட்டிட்டு வந்துடும். அந்த புழுவை கூட்டின்னு போய் என்ன பண்ணு வச்சு முதல்லையே அது குடும்பை அதாவது அது நம்ம வந்து குலவி கூடுன்றோம்ல, அது குடும்பை ஆக்சுவலாக முதல்ல அந்த மண்ணில் கட்டியிருக்கும். உள்ளே போட்டு அந்த எச்சில் வச்சு அந்த மண்ணை லாக் பண்ணிட்டு போயிடும். இப்போ அந்த புழு என்ன தெரியுமா மாறி இருக்கும், வெளியே வரும்போது அந்த கூட்டை விட்டு வரும்போது குலவியாக மாறி இருக்கும். நான் சொல்கிறேன், நீ சாதாரண மனுஷனாகவே இரு, நல்ல நோக்கத்தை வச்சுன்னு உன் கூட இறைவன் இருக்கான்னு மட்டும் உணர்ந்துரு. அந்த குடும்பையில் குலவி குட்டிய புழு போல் உன் வாழ்க்கை முழுமையாய் மாறும். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம்.
வெற்றி நிச்சயம். வேத சத்தியம்.